ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு ஸ்டன் கன், அதாவது எலக்ட்ரிக் ஷார்ட் கன் கூட சொல்லலாம். மாதிரி ஒரு கன்னு, செல்ஃப் டிஃபென்ஸ் கன்னு எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுற மாடியூல் என்னன்னா இதுதான். அதாவது ஸ்டெப் அப் ஹை வோல்டேஜ் மாடியூல்னுவாங்க. அதாவது இப்போ 3 வோல்ட்லேருந்து 6 வோல்ட், 3-6 வோல்ட்டுக்குள்ள நம்ம இன்புட் கொடுத்தோம்னா, அதோ இந்த ரெட் வந்து பாசிட்டிவ், க்ரீன் நெகட்டிவ் இன்புட் கொடுத்தோம்னா 400 கிலோ வோல்ட் அளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கும். இதுதான் மெயினாக நமக்கு தேவைப்படுது. அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது இந்த மாடியூல் தான். ரெண்டாவதாக நமக்கு தேவைப்படுறது வந்து பேட்டரி. நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து 3.7 லித்தியம் அயான் 18650 பேட்டரி, 2200 mAh இருக்குது. நமக்கு இதுக்கு mAh மேட்ரு கிடையாது, நமக்கு வேல்யூ எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி ஒன்று. அதுக்கப்புறம் சிங்கிள் செல் ஹோல்டர். இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிங்கிள் செல் ஹோல்டர் ஒன்று 18650யோடது. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொன்று தேவைப்படுறது ஒரு புஷ் பட்டன். அதோ புஷ் பண்ணால் ஆன் ஆகணும், எடுத்தால் ஆஃப் ஆகிடணும். ஜஸ்ட் ஒரு புஷ் பட்டன். இன்கேஸ் நமக்கு இது ரீசார்ஜபிளாக வச்சுக்கணும்னு நினச்சோன்னா இந்த சார்ஜிங் மாடியூல் TP4056, நம்ம பேட்டரியோட பாசிட்டிவும் நெகட்டிவும் பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ரீசார்ஜபிளாக ரெடி பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ இது வேணாம், நமக்கு இது மட்டும்தான் மெயின். வாங்க அடுத்து இப்போ இதோட மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த பேட்டரி மாடியூல் எப்படி ஃபிட் பண்ண போகிறோம்னா, இந்த மாடியூலுக்கு பின்னாடி கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். நம்ம அது பின்னாடியே நம்ம பேட்டரி ஹோல்டரை அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நமக்கு க்ளூ கன் இல்லை டபுள் சைட் டேப் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட க்ளூ கன் இருக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இதற்கு ஒரு என்க்ளோஷர் மாதிரி வேணும். அதுக்கு நான் இந்த கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே பண்ணோம்னா உள்ளே அழகாக போயிடும். உங்ககிட்ட பிவிசி பைப் கூட ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஆனால் பிவிசி பைப்பு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கார்ட்போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட சைஸ் எவ்வளோ கட் பண்ணிக்கலாம்னா, ஒரு கரெக்டாக இந்த கையில் பிடிக்கிறோன்னா அந்த 4 ஃபிங்கர்ஸ் ஒரு இந்த அளவுக்கு வரைக்கும், ஒரு 4-5 இன்ச் அளவுக்கு அது வரைக்கும் கட் பண்ணிக்க போகிறேன். இதை நான் கட் பண்ணிட்டேன். நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா உள்ளே போகணும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பட் போகுது. ஓகே, நோ இஷ்யூ. கொஞ்சம் ப்ராப்ளம். இன்னும் கொஞ்சம் கூட நான் ஷார்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ரைட், ஷார்ட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒயரிங் கனெக்ஷன் பார்க்கலாங்களா. நெகட்டிவோட கனெக்ஷன் கொடுத்துட்டு 2 பாசிட்டிவ் நடுவில் நம்ம பட்டன் ஆட் பண்ணுற மாதிரி. கைஸ், ஒரு சின்ன சேஞ்ச். இந்த பேட்டரி சார்ஜிங் மாடியூல் TP4056 யூஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேன்ல, நான் ஆனால் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டா திரும்ப ரிமூவ் பண்ண முடியாது. நான் பேட்டரி வேறு யூசேஜுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ஓகே, ஃபுல் ப்ராடக்டாக ரெடி பண்ணிடலான்னு சொல்லி TP4056மே நம்ம வச்சு சர்க்யூட்டில் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். வாங்க, அதுவுமே ஜஸ்ட் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே நெகட்டிவில் நம்ம கொடுக்க அதே கனெக்ஷனில் நெகட்டிவ் தூக்கி B-லையும் பாசிட்டிவ் தூக்கி B+லையும் கொடுத்தோன்னா போதும் நமக்கு. ஓகே, நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். இதை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், இதோட பவர் எப்படி இருக்குன்ட்டு. ஒயரிங் ஜாயின் பண்ணிடலாம்.
இங்க பாருங்க guys, சால்டரிங் முடிஞ்சுச்சு. இதை என்ன பண்ணிக்கோன்னா பேட்டரியிலேருந்து வர்ற நெகட்டிவும் இந்த மாடியூலோடேருந்து வர நெகட்டிவுமே நம்ம மைனஸில் வச்சுட்டோம். பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவை இந்த TP4056ஓட கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வர கனெக்ஷனை ஸ்விட்சோடையும் அந்த இன்னொரு எண்டு டெர்மினல் வந்து மாடியூலோடையும் கனெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு கீழே மாடியூலில் சார்ஜ் போர்ட் மாட்டுற மாதிரி நம்ம ஒரு கவர் பண்ணிடலாம். மேலே ஒரு இந்த ரெண்டுமே காண்டாக்ட் ஆகிறதுக்கு வந்து காண்டாக்ட் ஆகாமல் இருக்க ஒரு 2 ஸ்பைக் ஷார்ப்பாக உள்ள ஒரு பீசஸ் வச்சு நம்ம மேலே இது ரெடி பண்ணலாம். காய்ஸ் இதை பாருங்கள், முடிஞ்சு. கீழே டைப் சி போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே பேட்ரி மாடியூல் வந்துடும். மேலே இந்த 2 ஸ்பார்க் ப்ளக் மாதிரி இருக்கும். வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா தாரிக் டெக்ட்ரானிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.